முத்தமிழை பாடல் பிஜிஎம் எங்கேயோ கேட்டிருக்கோமே! கரெக்ட். கேட்டிருக்கோம். வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? YouTubeல காப்பி கேட் சாங்ஸ்ன்னு நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்ட் ஆன முத்தமழை சாங் கூட எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. காப்பி கேட் சாங்கா அப்டின்லாம் நெறைய ரிவ்யூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது சில ரிதம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெம்போலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பாடல்கள்ல ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தா அது கேட்கறதுக்கு சிமிலரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு, காதலன் படத்துல "என்னவளே அடி என்னவளே" சாங்கும், மின்சார கனவு படத்துல "வெண்ணிலவே வெண்ணிலவே" சாங்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்கும். இந்த 2 பாடலையும் ஃபுல்லா காப்பி கேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா 2 பாடல்கள்லயும் ஒரே எமோஷனல் டோன் இருக்கு. YouTubeல தக் லைஃப்ல வர முத்துமழை சாங்கும், கோச்சடையான்ல வர இதயம் சாங்கும், ரங்கீலால வர ஹாய் ராமா சாங்கையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இது 3மே வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இந்த பாடல்கள் கேட்கறதுக்கு வந்து சிமிலரா இருக்கு. ஆனா அதோட கார்ட்ஸ் வந்து சேம் கிடையாது. எக்ஸாம்பிள்க்கு எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில இருக்கிற ஒரு ஒரு கீய பிரஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அத தான் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் நோட்ஸ தான் வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி இந்த 3 பாடல்களுக்கும் கார்ட்ஸ் வேற. கார்ட்ஸ் வேறையா இருக்கும்போது எப்படி அந்த பாடல்கள் கேட்கறதுக்கு சேமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பாடல்களுமே ரொமான்டிக்கா, ஸ்லோவா, எமோஷனலா நடுவுல கொஞ்சம் பாஸ் வர மாரி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேட்கறதுக்கு நமக்கு சிமிலரா இருக்கு. இந்த 2 மியூசிக்கும் இப்ப கேளுங்க. இத காப்பி கேட்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால நமக்கு சேமா தெரியலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முத்தமழை சாங் பிஜிஎம் வந்து எங்கேயோ கேட்டுருக்குமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேட்டு இருக்கோம். ஜீன்ஸ் மூவில கிளைமாக்ஸ்ல இந்த பிஜிஎம் வரும். கேளுங்க. நான் இப்ப சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்தணும். யோ, என்னையா பேசுற நீ? அண்ணி, இல்லங்க நீ. ஏஆர் ரஹ்மானோட நெறைய படங்கள்ல அவரோட சில பிஜிஎம்ஸ வந்து ரீயூஸ் பண்ணியிருப்பாரு. ஜீன்ஸ் படத்தோட கிளைமாக்ஸ்ல ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல இந்த பிஜிஎம்ம போட்டிருக்காரு. முத்தமழை சாங்ல சோகமா ரொமான்டிக்கான சிச்சுவேஷன்ல இந்த பிஜிஎம்ம யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான கம்போசிஷன் 2 சிச்சுவேஷன்லயும் போடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஸோ இத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். சிமிலரா தெரியுதுன்றதுனால அதெல்லாம் காப்பி கேட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில சாங்ஸுக்கு ரைட்ஸ் வாங்கிட்டு கூட அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த சாங்ஸ் வந்து தமிழ்ல ஃபோக் சாங்ஸ்லயோ, இல்ல கானா சாங்ஸ்லயோ கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி அந்த பாடல்கள வந்து மாத்தி குடுத்துருக்காங்க. அதுவும் கேட்க நல்லா தானே இருக்கு. ஸோ மியூசிக்ல ரெஃபரன்ஸ் எடுக்கிறது ஃபுல்லா காப்பி கேட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரஹ்மான் சாரா இருக்கட்டும், இளையராஜா சாரா இருக்கட்டும், தேவா சாரோ, அனிருத் சாரோ எல்லாருமே மியூசிக்ல வந்து லெஜெண்ட்ஸ் தான். அவங்களோட எல்லா வொர்க்குக்கு பின்னாடியும் பெரிய ரிசர்ச் இருக்கு. அவங்களோட எஃபோர்ட்ஸ நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. டேக் கேர்.